நம்மகிட்ட மெட்டீரியல் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ட்ராக்கிங் வந்து நம்மளே அனுப்பிடுவோம். அந்த ட்ராக்கிங் எப்படி பார்க்குறதுன்னு பாருங்கள். கூகுள் டைப் பண்ணிக்கோங்க. மொபைலில் கூகுள்குள்ளே போயிட்டு எஸ்டி கொரியர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். எஸ்டி ட்ராக்கிங்னு போடுங்க. ஓகேங்களா? நம்ம வந்து எஸ்டியில் தான் போடுறோம், அதனால் எஸ்டி ட்ராக்கிங்னு போடுங்க. ஃபஸ்ட்டில் வருது பாருங்கள், எஸ்டின்னு போட்டு எஸ்டி கொரியர்னு அதை டச் பண்ணுங்கள். இங்கே என்டர் ஏவிபி நம்பர்னு கேட்கும். அதில் வந்து உங்களுக்கு பார்கோடில் கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கொரியரோட ஷிப்மெண்ட்லேயே நான் குரூப்பில் அனுப்பிடுவோம். அந்த நம்பரை இதில் டைப் பண்ணணும். அந்த நம்பரை எடுத்து இதில் ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. ஓகேங்களா? இதில் ஒரு நம்பர் தப்பாக நீங்கள் மாற்றி டைப் பண்ணிட்டீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக காட்டாது. அதனால் அந்த நம்பரை வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். பார்கோடுக்கு கீழே பிளாக் கலரில் ஒரு நம்பர்ஸ் வந்து எழுதியிருக்கும். லாங்காக வந்து ஒரு 10-15 நம்பர்கிட்ட எழுதியிருக்கும். ஓகேங்களா? அந்த நம்பரை தான் நம்ம டைப் பண்ணணும். கரெக்டாக டைப் பண்ணணும். ஒரு எழுத்து முன்னையோ பின்னையோ போயிடக்கூடாது. ஒரு எழுத்து விட்டுட்டிங்கனாலும், அதாவது ஒரு நம்பர் விட்டுட்டிங்கனாலுமே கரெக்டாக வராது. இப்போ வந்து நான் ஒரு நம்பர் டைப் பண்ணி வந்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கொரியரோட ஒரு நம்பர் தான் டைப் பண்ணுறேன். இது நம்ம போட்டதுமே நம்மளோட A to Z எந்த ஹப்பில் வந்து நம்ம போட்டிருக்கோம், ப்ளஸ் எந்த ஹப்பு வரைக்கும் இப்போ நம்ம கொரியர் ரீச் ஆகிருக்கு, எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், டெலிவர்டுன்னு காட்டிடுச்சு. இப்போ இதோட ஸ்டேட்டஸ் என்னென்னா, பார்சலை வாங்கிட்டாங்க, எங்கே நம்ம போட்டிருக்கோம், எங்கே டெலிவரி ஆகிருக்கு, ப்ளஸ் அந்த இதோட நம்பரும் கொடுத்துருக்க பாருங்கள். நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். எனக்கு பார்சல் வந்துருச்சு வரலன்னு அந்த ஹப்புக்கு கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். 24ஆந்தேதி போட்டிருக்கேன். 24ஆந்தேதி வந்து டெலிவரி ஆகிருக்கு. நம்ம என்றைக்கு போட்டிருக்காங்க, பார்சல் வந்து எந்த டைமில் எங்கே போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அதிலே தெரியும். 23ஆந்தேதி போட்டிருக்கோம், 24ஆந்தேதியே டெலிவரி ஆயிடுச்சு. ஒரு சில இடத்துல வந்து கொடுக்க தான் லேட் பண்ணுவாங்க. டெலிவரியெல்லாம் ஒன் டேயில் கிடச்சிரும். ஆனால் டெலிவரி பர்சன்ஸ் கொடுக்குறதுக்கு லேட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. டீட்டெயில்ஸ் வந்து அதில் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ட்ராக்கிங் எல்லாமே நம்ம குரூப்பில் போட்டுருவோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களோட கொரியர் வந்து எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ராக்கிங் வந்து எப்படி பார்க்கணுன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியலை. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொரியர் ரீச் ஆயிடுச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.